Hi dear Terzagian, fluid mechanics நிறைய confusing area இருக்கு. For example, Reynolds நம்பரா இருக்கலாம், இல்ல Seapolity wearனா என்ன அப்படிங்கிறதா இருக்கலாம், பேசிக்கா டர்பைன்ஸ் பம்ப்ஸ் பத்தின விஷயங்களா இருக்கலாம், இல்ல டைனமிக் விஸ்காசிட்டி நீங்க எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க அதுவா இருக்கலாம். அண்ட் ரெனால்ட்ஸ் நம்பர் மாதிரியே உங்களுக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனும் எப்பவுமே வந்து பசங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ஏரியாவா இருக்கலாம். இது இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். Dynamic viscosity of most of the gases rise in gases with rise in temperature. அதாவது டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் டைனமிக் விஸ்காசிட்டி என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, டைனமிக் விஸ்காசிட்டினாலும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டினாலும் சிம்பிளி விஸ்காசிட்டினாலும் ஒன்று தான். எது வேற இன்னொரு விஸ்காசிட்டி வருமே சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கைனமேட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னு வர்றது தான் வந்து வேற. ஓகே, தேர் ஆர் டூ விஸ்காசிட்டிஸ் ஆர் தேர். ஃபைன். இந்த கிராஃபை பாருங்கள். இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னாலே கிளியராக இருக்கும். ஒய் ஆக்சிஸில் நான் விஸ்காசிட்டி எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் எடுத்துக்கிறேன். டெம்பரேச்சர் ரைஸ் ஆக லிக்விடில் பாருங்கள் ஃபால் ஆகுது. அப்போ விஸ்காசிட்டி கம்மியாகுது வித் ரைஸ் இன் டெம்பரேச்சர். கேஸஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் ரைசிங் வித் ரைஸ் இன் டெம்பரேச்சர். இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். லிக்விட் உடைய பிஹேவியரை வந்து இட் இஸ் கவர்ன்டு பை கொஹிஷன். பட் கேஸஸோடைய பிஹேவியரை வந்து இட் இஸ் கவர்ன் பை மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேசுனது எல்லாமே வந்து பாயிண்ட்ஸ். இது இல்லாமல் கொஷினை உங்களுக்கு கேட்கலாம். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு டைனமிக் விஸ்காசிட்டியோடைய யூனிட் கேட்கலாம், அதே மாதிரி கைனமேட்டிக் விஸ்காசிட்டியோடைய யூனிட் கேட்கலாம். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் இஸ் ஹியர் ஏ இஸ் த ஆப்ஷன். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், ஃபாலிங் வாட்டர் பிகம் ஸ்பியர்ஸ் டியூ டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் இட் இஸ் டியூ டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன்னா உங்களுக்கே தெரியும், எப்போவுமே டாப் லேயரில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூலோ இல்லை என்ன மாலிக்யூலோ அது பார்த்தீங்கன்னா மேலே ஏர் இருக்குது பார்த்தீங்களா இங்கே, பட் கீழே வந்து என்ன இருக்கும் அதே. இப்போ வாட்டர்னால் கீழே வாட்டர் மாலிக்யூல் தான் இருக்கும். அப்போ மேலே இருக்கிற டாப் லேயரை மட்டும் கீழே இருக்கிற மாலிக்யூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், ஜஸ்ட் இப்படி பிடிச்சி இழுக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் கிடைக்குது. ஓகே, அப்போ டாப் சர்ஃபேஸ் வில் பி ஆல்வேஸ் அண்டர் சம் டென்ஷன், தட் இஸ் கால்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். இங்கே கேட்டிருக்கிற இந்த ஃபாலிங் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் பிகம் ஸ்பியர்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இட் இஸ் டியூ டு the property of surface tension. Okay, fine. So next question, resultant of all normal pressure acts. So for example, ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கோங்க, அதை நீங்கள் தண்ணிக்குள்ளே அமுக்குறீங்க அப்படின்னா கீழே இருந்து மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அதுக்கு பேர் வந்து பயாண்ட் ஃபோர்ஸ். ஸோ இங்கே கேட்டிருக்கிற இந்த ரிசல்டன்ட் ஆஃப் ஆல் நார்மல் ஃபோர்ஸஸும் இட் ஆக்ட்ஸ் அப்வர்ட்ஸ். ஏன் அப்படின்னா நீங்கள் அமுக்கிறப்ப கீழே இருந்து யாரோ ஒரு ஆள் மேலே தள்ளுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஃபுட்பாலை, தட் இஸ் நத்திங் பட் யுவர் பயாண்ட் ஃபோர்ஸ். இது லாக் வெர்டிகலி அப்வர்ட்ஸ். நீங்கள் கிராவிட்டி ஃபோர்ஸ் மேலேருந்து கீழே ஆக்ட் பண்ணுறீங்கன்னா பயான் ஃபோர்ஸ் கீழேருந்து மேலே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் இஸ் சி. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், a body floats in stable equilibrium. மெட்டா சென்டர், இந்த மெட்டா சென்ட்ரிக் ஹைட் இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து கொஷின் கேட்பாங்க. அதை நீங்கள் ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு 2 கொஷின் பார்ப்போம், அதுலேயே உங்களால் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். இதோடைய ஆப்ஷன் வந்து பி, when the மெட்டா சென்டர் இஸ் above CG. அவ்வளோதான், சிம்பிள். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் இருக்கணும் அப்படின்னா வந்து மெட்டா சென்டர் ஷுட் பி அபவ் சிஜி. ஓகே, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பாடியை விட மெட்டா சென்டர் ஷுட் பி அபவ். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின், மெட்டா சென்டர் அப்படின்னா என்ன? மெட்டா சென்டர் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஃப்ளோட்டிங் பாடிஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம், சப்மர்ஜ்டு பாடிஸ்னு எடுத்துக்கலாம். சப்மர்ஜ்டு பாடிஸ் அப்படின்னா வந்து டோட்டலாக இப்போ ஒரு வாட்டரோ இல்லை ஏதோ ஒரு லிக்விட் இருக்குது அப்படின்னா அது உள்ள ஃபுல்லாக சப்மர்ஜ் ஆகிறது தான் வந்து சப்மர்ஜ்டு பாடி. ஓகே, இது இல்லாமல் இப்போ ஷிப்பெல்லாம் எடுத்துக்கோங்க. ஷிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்ஷியலி இட் வில் சிங்க் இன் அண்ட் மிச்சது எல்லாமே வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வந்து மெட்டா சென்ட்ரிக் ஹைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஹியர் மெட்டா சென்டர் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப், பேசிக் டெஃபினிஷன். இதை பாருங்கள், ஆப்ஷன் வந்து பீன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பயாண்ட் ஃபோர்ஸும் சென்டர் லைன் ஆஃப் த பாடியும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் மெட்டா சென்ட்ரிக் ஹைட்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து சென்டர் லைன் ஆஃப் த பாடி. ஓகே, சிமிலர்லி பயாண்ட் ஃபோர்ஸ் சம்வேர் ஹியர் இட் இஸ் ஆக்டிங். அப்போ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் வந்து என்னது, மெட்டா சென்டர். ஓகே, ஃபைன். ஆப்ஷன் இஸ் பி. நெக்ஸ்ட், 2 important forces for a floating body are
அதே இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, கிராவிட்டி ஃபோர்ஸ் மேலேருந்து எதை போட்டாலும் மேலேருந்து கீழே, இல்லை வந்து ஒரு பாடியோடைய செல்ஃப் வெயிட் வந்து எக்ஸாக்ட்லி 90 டிகிரி கீழே ஆக்ட் ஆகும் பார்த்தீங்களா, தட் இஸ் கால் கிராவிட்டி ஃபோர்ஸ். அந்த கிராவிட்டி ஃபோர்ஸும் பயாண்ட் ஃபோர்ஸும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் when it comes to floating body. Okay, so option A, it is A. A is the option. Fine. Next, normal stress is same in all the directions at a point in a fluid. அப்படின்னா இந்த இமேஜ் பாருங்க, ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா சைடும் ஆக்ட் ஆகிற அந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஈக்குவல். இது யார் சொன்னது? கமான், அதுவே ஒரு மார்க். இட் இஸ் பாஸ்கல்ஸ் லா. ஓகே, இங்கே ஆப்ஷன் வந்து சி கொடுத்துருக்காங்க. when there is no motion of one fluid layer relative to adjacent layer. அதாவது ஃப்ளூயிட் லேயரை வந்து இப்படி ஷீட்டாக சும்மா அசியூம் பண்ணிக்கோங்க, ஒரு லேயராக இருக்குது அப்படின்னா மூமெண்ட்டே இல்லை அப்படின்னா இது நடக்கும். அதாவது அட் ரெஸ்ட் கண்டிஷனில் நடக்கும். இது மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். இதை இன்னொரு மாதிரி நீங்கள் பார்க்கலாம், ஷியர் ஸ்ட்ரெஸ் வில் பி 0 when the fluid is at rest. மூவிங் பாடியில் மட்டும்தான், மூவிங் ஃப்ளூயிடில் மட்டும்தான் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸே டெவலப் ஆகும். இதுவும் முக்கியமான கொஸ்டின். ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோடைய ப்ரொஃபைல் அதெல்லாமே அடுத்து பார்க்க போகிறோம், ஃபைனலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் இஸ் an ideal flow of fluid must satisfy அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இஸ் டி, கண்டினியூட்டி ஈக்குவேஷன். அதாவது இந்த ஐடியல் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபைன்னு கேட்டிருக்காங்களே, இது ரிவர்ஸாக வந்து நீங்கள் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் எடுத்தீங்க அப்படின்னா அதில் அசம்ஷனே நம்ம எடுத்திருப்போம். என்ன எடுத்திருப்போம்? ஃப்ளோ ஷுட் பி ஐடியல், ஓகே அப்படின்னு எடுத்திருப்போம். தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். அதே மாதிரி ஐடியல் ஃப்ளூயிட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் வந்து வாட்டரை வித் லிட்டில் எரர் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அது ஐடியல் ஃப்ளூயிட்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் பேசுகிற ஒரு விஷயமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட், ஒன்றுமே மார்க். ஃபைன். நெக்ஸ்ட், the flow in which the velocity vector is identical in magnitude and direction at every point for any given instant is known as one dimensional flow, uniform flow, steady flow, turbulent flow. See, இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். அதாவது if you partially differentiate velocity with respect to ஸ்பேஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைப் எடுத்துக்கோங்க. 1 மீட்டரில் அதோடைய வெலாசிட்டி என்ன, இல்லை வந்து 10 மீட்டருக்கு அப்புறம் அதோடைய வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். ஓகே, இங்கே கொடுத்துருக்குறது அது என்ன ஆகக்கூடாது, சேஞ்சே ஆகக்கூடாது. நீங்கள் எந்த டிஸ்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாலும் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் சேஞ்சே ஆகலை அப்படின்னா தட் இஸ் கால் யூனிஃபார்ம் ஃப்ளோ. சப்போஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு வைங்களேன், தென் இட் இஸ் கால் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. இதை திங்க் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் உங்களுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியாவை வந்து சேஞ்ச் பண்ணுறோன்னு வைங்களேன், கிராஸ் செக்ஷன் ஏரியாவை சேஞ்ச் பண்ணால் உங்களோட வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகும். அப்போ தட் வில் பிகம் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. இதே இது சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா வந்து வெலாசிட்டி ஆல்சோ வில் பி சேம், பிகாஸ் Q is equal to A into V எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஃபைன். அதே மாதிரி ஸ்டெடி ஃப்ளோ, அன்ஸ்டெடி ஃப்ளோனா இங்கே ஈக்குவேஷன் கொடுக்கல, பட் நான் எழுதுகிறேன். இஃப் வெலாசிட்டி ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டசன்ட் சேஞ்ச், காலையில் 10 மணினாலும் சரி, ஈவினிங் 6 o'clockனாலும் சரி, இஃப் த வெலாசிட்டி இஸ் சேம், அதாவது ஃப்ளூயிட் ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பேசுவோம். டென்சிட்டியாக இருக்கலாம், வெலாசிட்டியாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து சேமாக இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா தட் இஸ் கால் ஸ்டெடி ஃப்ளோ. அன்ஸ்டெடி ஃப்ளோனா உங்களுக்கே தெரியும், வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அது என்னவாக இருக்கணும், வேறையாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீக் ஹவர்ஸ்லாம் நிறைய தண்ணி சப்ளை பண்ணுறாங்க, அப்புறம் மத்தியானம் தண்ணியே சப்ளை பண்ணுறதில்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் இதோட வந்து லிங்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைன். நெக்ஸ்ட், 2 dimensional flow occurs when, see இதோடைய ஆப்ஷன் வந்து D. Okay, the fluid particles move in a plane or parallel planes and the streamline patterns are identical in each plane. Okay, ஒரு பிளேனில் மூவ் ஆகும்போது வந்து உங்களுக்கு வந்து 2 dimensional flow வந்து அக்கர் ஆகும். Okay, fine. Next, the fluid forces considered in the Navier-Stokes equation. See, Navier-Stokes equationக்கு முன்னாடி வந்து நம்ம நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. என்னன்னா நியூட்டன் செகண்ட் லா என்ன, summation of all forces is equal to mass into acceleration due to gravity தான் வந்து நியூட்டன் செகண்ட் லா. இதில் என்னென்னலாம் ஒரு ஃப்ளூயிடில் வந்து ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் வெரி சிம்பிள். கிராவிட்டி ஃபோர்ஸ், ப்ரெஷர் ஃபோர்ஸ், விஸ்கஸ் ஃபோர்ஸ், டர்புலன்ட் ஃபோர்ஸ், இன்னும் நீங்கள் எடுத்துக்கணுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ், கம்ப்ரெசிபிலிட்டி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு எழுதலாம். இதில் வந்து இந்த சர்ஃபேஸ் டென்ஷன், கம்ப்ரெசிபிலிட்டி வெரி மினிமம், ஸோ அதை ரெண்டையும் நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ரிமைனிங் 4 இருக்குது பார்த்தீங்களா,
கிராவிட்டி ஃபோர்ஸ், ப்ரெஷர் ஃபோர்ஸ், விஸ்கஸ் ஃபோர்ஸ், டர்புலன்ட் ஃபோர்ஸ். இந்த 4ஐயும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 4 ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தட் இஸ் ரெனால்ட்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். எக்ஸ்ட்ரா படிக்கிறோம், 1-2 ஈக்குவேஷன் எக்ஸ்ட்ரா படிக்கிறோம். ஓகே, இதுலேயே இந்த டர்புலன்ட் ஃபோர்ஸை விட்டுருங்க. கிராவிட்டி ஃபோர்ஸ் ப்ளஸ் ப்ரெஷர் ஃபோர்ஸ் ப்ளஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ், அதாவது விஸ்கஸ் ஃபோர்ஸ் தான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது, அப்போ டர்புலன்ட் ஃபோர்ஸுக்கு வேலை இல்லை. இந்த 3ஐயும் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அதுதான் யார்? நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன். ஸோ தட் இஸ் அவர் கொஸ்டின். அப்போ கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கணும், ப்ரெஷர் ஃபோர்ஸ் இருக்கணும், விஸ்கஸ் ஃபோர்ஸும் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் இஸ் ஏ. ஓகே, இது இல்லாமல் வெறும் கிராவிட்டி ஃபோர்ஸும் ப்ரெஷர் ஃபோர்ஸும் மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் யூலர்ஸ் ஈக்குவேஷன். இந்த யூலர்ஸ் ஈக்குவேஷனையே இன்டகிரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா that is called பெர்னோலிஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ ஒன்று தான் கேட்டிருக்காங்க, நம்ம வந்து ஒரு 5 ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பக்கத்தில் இருக்கிற ஏரியாவெல்லாம் சேர்த்து படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாம் இஸ் வெரி சிம்பிள். நெக்ஸ்ட், பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் டீல்ஸ் வித் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸும் முக்கியம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்ட்டும் முக்கியம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியும் முக்கியம். ஓகே, பட் இந்த கொஸ்டினுக்கு வந்து பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா அது வந்து எனர்ஜியை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே மாதிரி மாஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம கண்டினியூட்டி ஈக்குவேஷன் படிச்சிருப்போம். அந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் எதை பேஸ் பண்ணினா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம், இப்போ ஒரு ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது, ஸ்ப்ரிங்க்லர் ரொட்டேட் ஆகுது, அதோட ஈக்குவேஷன் எல்லாம் படிச்சிருப்போம். தட் இஸ் பேஸ்ட் ஆன் மொமெண்டம் ஈக்குவேஷன். இந்த 3 ஈக்குவேஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸே என்ன ஆகுது? ரிவால்வ் ஆகுது. ஓகே, இன்னொரு கொஸ்டினும் கேட்கலாம். பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா? பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் வந்து அதில் இருக்கிற ஒரு டேர்மும், பெர்னோலிஸ் ஈக்குவேஷன்னா நமக்கு என்னன்னு தெரியணும், அதில் இருக்கிற ஒரு டேர்மும் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு. பேசிக்கலி அது எனர்ஜி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நியூட்டன் மீட்டர்னு இது பண்ணுவோம். நியூட்டன் மீட்டர் பர் நியூட்டன். இது வந்து இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸில் ஒரு தடவை கேட்டது. ஸோ இதை வந்து நீங்கள் இதுலேயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எஸ்எஸ்சிலையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நியூட்டன் மீட்டர்னா ஜூல். ஓகே, ஸோ எனர்ஜி பர் இட்ஸ் யூனிட் வெயிட் அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங். அண்ட் பெர்னோலிஸ் ஈக்குவேஷனுமே என்னன்னு தெரியணும்ல உங்களுக்கு. P by gamma plus V square by 2G plus Z is equal to energy. That energy is actually constant நம்ம எடுத்துப்போம். இதில் இருக்குது பார்த்தீங்களா, P by gamma இல்லை P by rho Gன்னு எடுத்திருப்பாங்க. V square by 2G, Z, இது 3 தான் வந்து ஒரு டேர்ம். இது 3உடைய யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து சேமாக நியூட்டன் மீட்டர் பர் நியூட்டன் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் சீ வாட்டர் இஸ் மோர் தேன் தட் ஆஃப் பியூர் வாட்டர் பிகாஸ். கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து அதிகமாக தான் இருக்கும் சீ வாட்டர் வந்து பியூர் வாட்டரை விட. எதனால் அப்படின்னா 3மே வரும். இது ரொம்பலாம் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம். டிசால்வ்டு ஏர், டிசால்வ்டு சால்ட், சஸ்பெண்டட் மேட்டர். ஓகே, ஸோ ஆல் த above is the answer. ஒன்றை மட்டும் பார்த்துட்டு போட்டுற வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட், மவுத் பீஸ் கான் பி யூஸ் அண்டர் வெரி லார்ஜ் ஹெட் பிகாஸ் ஆஃப். மவுத் பீஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு டேங்க் எடுத்துக்கோங்க. அந்த டேங்க்கில் வெளியே வர்ற இடத்துல ஒரு பைப் ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால் மவுத் பீஸ் இன் வெரி சிம்பிள் டேர்ம். இப்போ வாட்டர் உள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி தான் வரும். அப்போ இந்த இடத்துல கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, கிராஸ் செக்ஷன் வந்து கம்மியாகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து வெனா ஆர் வீனா கான்ட்ராக்டா. ஓகே, இந்த வெனா கான்ட்ராக்டால் என்ன ஆகும் அப்படின்னா கேவிடேஷன் ப்ராப்ளம். கேவிடேஷன்னா என்ன ஆகுறது? ப்ரெஷர் ரொம்ப கம்மியாகி அங்கே இருக்கிற பைப்பெல்லாம் வந்து நாச் பண்ணி வெளியே எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அரிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து கேவிடேஷன் ப்ராப்ளம். ஸோ இது நடக்கும் எப்போ அப்படின்னா வந்து வெரி லார்ஜ் ஹெட்டில் வந்து நீங்கள் மவுத் பீஸ் வந்து ஃபிட் பண்ணியிருந்தீங்க. டேங்க் ரொம்ப பெருசாக இருக்குது, ஹெட் ஆஃப் வாட்டர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். Next, for very high discharge at low pressure such as for flood control and irrigation applications, which of the following types of pump is preferred? Okay, option B is the answer. அதாவது axial flow தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதிலே பாருங்கள், வெரி ஹை டிஸ்சார்ஜ் அட் லோ ப்ரெஷர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் வந்து ஆக்சுவலாக பைஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு சினாரியோ சொல்கிறேன்னா அப்படியே ரிவர்ஸாக இருக்குன்னு வைங்களேன். இப்போ நம்ம பார்த்ததுக்கு இப்போ சென்ட்ரிஃபியூகல் பம்ப் எடுத்துக்கோங்க. சென்ட்ரிஃபியூகலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஹெட் இருக்கக்கூடாது. ஓகே, சிமிலர்லி ஹை டிஸ்சார்ஜ் இருக்கலாம். இந்த 2 கண்டிஷனும் இருந்தால் அது வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்புக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி கேசஸ்லாம் சென்ட்ரிஃபியூகல் பம்பை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். இதே இது ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படின்னா வந்து இதுக்கு அப்படியே ரிவர்ஸாக இருக்கணும். அதாவது ஹை ஹெட் ஷுட் பி தேர், சிமிலர்லி ஹை டிஸ்சார்ஜ் வந்து இருக்கக்கூடாது.
ஓகே, ஸோ இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆக்சியல் ஃப்ளோவையும் பார்த்துக்கோங்க. தீஸ் ஆர் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். டைம் ரெக்வயர்ட் டு எம்டி யூனிஃபார்ம் ரெக்டாங்குலர் டேங்க் இஸ் ப்ரொபோஷனல் டு. ஓகே, see இதுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாலே தெரியும். H2 நம்ம 0ன்னு போட்டுருவோம். H1 ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. ஸோ பவர் H பவர் 1/2 ஸ்கொயர் ரூட் அப்படின்னா, இதே மாதிரியே ட்ரையாங்குலருக்கு என்ன, இதே மாதிரி ரெக்டாங்குலருக்கு என்ன, இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட், த ஹைட்ராலிக் ரேடியஸ் இன் த கேஸ் ஆஃப் அன் ஓப்பன் சேனல் வித் கிரேட் விட்த். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு ரெக்டாங்குலர் சேனல் தான் எடுத்துக்கிறோம். பட் வந்து இந்த ஹைட்டோட கம்பேர் பண்ணும்போது விட்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஹைட்ராலிக் ரேடியஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஹைட்ராலிக் ரேடியஸ் இன் கேஸ் ஆஃப் ஓப்பன் சேனல் ஃப்ளோ இஸ் வெட்டட் ஏரியா பை வெட்டட் பெரிமீட்டர். ஓகே, பார்க்க சிம்பிளாக இருக்கும். பட் ஒரு சின்ன கேட்ச் இருக்குது இந்த கொஷனில். ஏரியா நமக்கு தெரியும், பி இன்ட்டு இதை ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம், இல்லை டெப்த்துன்னு எடுத்துக்கலாம். பி இன்ட்டு டின்னு எடுத்துக்கிறேன். டிவைடட் பை பெரிமீட்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பி ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் டி, 2D அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, பட் இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டெப்த்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி லெஸ் வென் கம்பேர் டு விட்த். அதுதான் இங்கே கிரேட் விட்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ என்னென்னா இந்த 2Dன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2Dங்கிறது வந்து ரொம்ப மினிமம் அண்ட் கம்பேர் டு விட்த். அப்போ இதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடுங்க. அப்போ மேலே பிடி டிவைடட் பை பின்னு இருக்கும். பியும் கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, ஹைட்ராலிக் ரேடியஸுக்கு வந்து அப்படின்னா என்ன, டி இஸ் த ஆன்சர். ஸோ டெப்த் ஆஃப் த சேனல் இஸ் த ஆன்சர். இது கரெக்டாக புரியலன்னா தப்பாக தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன் இதை எடுத்திருக்காங்க, ஏன் இதை விட்டுட்டாங்க அப்படின்னு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட், runway speed of a hydraulic turbine. Okay, option C is the answer. The speed if the turbine runner is allowed to revolve freely without load and the wicket gets wide open. அதாவது தியரிட்டிக்கலி மேக்ஸிமம் ஸ்பீட் a turbine can attain is ரன்னவே ஸ்பீட். இந்த ரன்னவே ஸ்பீடில் என்ன அப்படின்னா, மேலேருந்து வந்து ஷாஃப்ட் லோடுன்னு கொடுப்பாங்க. அந்த ஷாஃப்ட் லோடே இல்லாமல் டர்பைன் ரன் ஆகும்போது அது மேக்ஸிமமாக ரன் ஆகும். தட் இஸ் கால் திஸ் runaway speed. Okay, please make a note of it. Next is the Cipolliti weir functions as if it were a following notch without end contractions. Cipolliti weirனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் வியர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சேனல் இருக்குது, இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஓகே, இப்படி சேனல் இருக்குது அப்படின்னா சேனல்லேருந்து வெளியே வாட்டர் வர்றதுக்கு நம்ம வி நாட்ச் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதிலே நிறைய ஷேப் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, இதை தான் நாச்சஸ் அண்ட் வியர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகே, இதே இது இரிகேஷனில் பார்த்தீங்கன்னா வியருக்கு வந்து ஒரு வால் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம், அதை வியர்னு பார்த்துருப்போம். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபைன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இமேஜோட சொல்கிறேன், இதை பாருங்கள். ஓகே, இந்த சேனலில் வந்து நீங்கள் ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்க, அது வந்து ட்ரெப்பிசாய்டலாக இருக்குது. அந்த ட்ரெப்பிசாய்டலுடைய அந்த சைட் ஸ்லோப் இருக்குது பார்த்தீங்களா, அது 4:1 ஆர் 1:4 நீங்கள் எப்படினாலும் சொல்லலாம். இந்த மாதிரி சைட் ஸ்லோப் 1:4 கொடுத்தீங்கன்னா தட் இஸ் கால் சிப்போலிட்டி வியர். ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்க, வித்தவுட் எண்ட் கான்ட்ராக்ஷன்ஸ். வித்தவுட் எண்ட் கான்ட்ராக்ஷன்ஸ்னால் இந்த ஸ்லோப்பே இல்லாமல் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். இட் வில் லுக் லைக் அ ரெக்டாங்குலர் நாட்ச். ஓகே, இட் வில் லுக் லைக் அ ரெக்டாங்குலர் நாட்ச். ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஓகே, ஃபைன். சிப்போலிட்டி வியர்னா 1:4ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டு கான்ட்ராக்ஷன் இல்லைன்னா அது ரெக்டாங்குலர் வியர் ஆயிரும். இவ்வளோ சிம்பிளாக தான் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அதுக்கு தான் எப்போவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாதிரி. ராத்திரி நடந்து போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட் மாதிரி. அதை ப்ராப்பராக நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே எங்கே உங்களுடைய எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை சிம்பிளிஃபை பண்ண தான் இப்போ நாங்கள் செஷன் கொடுத்துட்ருக்கோம். ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் த வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இன் த டர்புலண்ட் பவுண்டரி லேயர் ஃபாலோஸ். ஓகே, இட் இஸ் வெரி சிம்பிள், நத்திங் டு டிஸ்கஸ். லாகரித்மிக் லா ஆர் பவர் லா. ஓகே, இதே இது வந்து லேமினராக இருந்தால் பேரபோலிக்காக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட், the magnitude of water hammer depends on. ஓகே, ஃபர்ஸ்ட் வாட்டர் ஹேமர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. பெரிய ஒரு டர்பைனுக்கு வந்து வாட்டர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேமில் இருந்தே வருதுன்னு வைங்களேன். அப்போ வந்துட்டு இருக்கிற வாட்டர் வந்து பயங்கரமான ப்ரெஷரில் வரும். ப்ரெஷரில் வர்றப்போ வந்து சடனாக க்ளோஸ் பண்ணுறீங்க, அந்த வால்வை சடனாக க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து வாட்டர் ஹேமருங்கிற சினாரியோ வந்து நடக்கும். ஓகே, ஃபைன். இதுதான் வந்து வாட்டர் ஹேமர்.
இந்த வாட்டர் ஹேமர் வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணி அதோடைய மேக்னிட்யூட் எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா யூ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் length of the pipe, elastic properties of the pipe, and elastic properties of the liquid flowing in it, okay, and speed at which the valve is closed. இந்த ஸ்பீடு வந்து வால்வ் வந்து 2L/C அப்படின்னு பார்ப்போம். ஓகே, அதிலே ரேபிட் க்ளோஷர், கிராஜுவல் க்ளோஷர் இருக்குது. இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஓகே, இன் கேஸ் ஆஃப் வாட்டர் ஹேமர் ஜஸ்ட் கோ த்ரூ இட். பவர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ அ பைப் இஸ் மேக்ஸிமம், ஓகே, வென் த லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு ஃப்ரிக்ஷன் இஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். இதில் வந்து வேறு சினாரியோ இல்லை வேறு வேல்யூஸ் எல்லாம் கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ண முடியாது. எப்போவுமே இது சேமாக தான் இருக்கும். ஆன்சர் பாருங்கள். அதாவது இதில் ஃபுல் டெரிவேஷன் இருக்குது. நீங்கள் ஃபுல் டெரிவேஷன் கூட பார்க்க வேணாம், இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம மேக்ஸிமம் மினிமம் படிச்சிருப்போம்ல, அதாவது பவரை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி என்ன பண்ணுங்கள், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவேட் டு 0 பண்ணிடுங்க. ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன இருக்குன்னா, ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ரிக்ஷன் டிவைடட் பை 3 இல்லை 1/3 ஆஃப் த டோட்டல் ஹெட் அப்படிங்கிறது தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணிக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஃபார் திஸ் இஸ் 1/3. ஓகே, 1/3 ஆஃப் டோட்டல் ஹெட் சப்ளைட். அப்போ தான் வந்து பவர் வந்து என்னவாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் இஸ் டு ரீப்ளேஸ் அ பைப் ஆஃப் டயமீட்டர் கேபிட்டல் D by ends parallel pipes of diameter D, the formula used is, see, அதாவது flow through pipe is very 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 important. இதில் வந்து சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம படிப்போம், parallel கனெக்ஷன் அப்படின்னு படிப்போம். ஓகே, இப்போ இவங்க கேட்டிருக்கிறது வந்து parallel pipes. parallel நீங்கள் n நம்பர்னால் ஒன்றும் இல்லை, 3 நம்பர்ஸ் 4 நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த n வேல்யூ. இந்த மாதிரி சம் n நம்பர் ஆஃப் பைப் இருக்குது. இதை ஒரே பைப் ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன டயமீட்டர், அதோடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் சின்னதாக டிரைவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே மறைக்காது. பட் நான் இப்போ வந்து டிரைவ் பண்ண போகிறதில்ல. ஆப்ஷன் இஸ் D. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீரீஸ்க்கும் பார்த்து வச்சுக்கோங்க. கேபிட்டல் டினா என்ன, ஸ்மால் டினா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் டியை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ பி கிளியர். நெக்ஸ்ட் இஸ் டோட்டல் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ இஸ் இண்டிபெண்ட் ஆஃப். ஓகே, ஃபைன். டார்சி வெய்ஸ்பேக் ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் டிரைவ் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் வந்து மகப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த ஃபார்முலா. HF இஸ் ஈக்குவல் டு FLV²/2GD. இதில் HFங்கிறது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர், சாரி, ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன். ஓகே, சாரி, ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன். இதில் இருக்கிற இந்த F தான் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர். ஓகே, அண்ட் L வந்து லென்த் ஆஃப் த பைப், V வந்து வெலாசிட்டி ஆஃப் த பைப், அண்ட் D எடுத்துக்கிட்டிங்கன்னா டயமீட்டர் ஆஃப் த பைப். ஸோ இதில் பாருங்களேன், இதில் இல்லாதது இங்கே என்ன இருக்கோ அதுதான் வந்து ஆன்சரும் கூட. இங்கே ப்ரெஷரே இல்லை, இந்த ஃபார்முலாவில் ப்ரெஷரே வரல. ஸோ ப்ரெஷர் இஸ் த இண்டிபெண்ட் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. ப்ரெஷரை பேஸ் பண்ணி அது கிடையாது. எப்போவுமே ஏதாவது டிபெண்ட்டாக இண்டிபெண்ட்டாக அப்படின்னு கேட்குறாங்கன்னா வெரி சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், அதோடைய ஃபார்முலாவை எழுதுங்க. அந்த ஃபார்முலாவில் வர்ற வேரியபிள்ஸ் எல்லாம் என்னவாக இருக்கும், டிபெண்ட்டாக இருக்கும். அதில் இல்லாதது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே, வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட்ஸ் அன்ஸ்டடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ? ஸ்டடி அன்ஸ்டடி அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு. அதே மாதிரி யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோனா வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் ஃப்ளூயிட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மாறக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே அன்ஸ்டடினும் கொடுத்துருக்காங்க, நான் யூனிஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்று ரீட் பண்ணுங்கள். ஃப்ளோ த்ரூ அன் எக்ஸ்பேண்டிங் டியூப் அட் அன் இன்க்ரீசிங் ரேட், அதாவது டிஸ்சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அண்ட் எக்ஸ்பேண்டிங் டியூப் அப்படின்னா வந்து டயமீட்டரும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆக்சுவலி. இன் டர்புலன்ட் ஃப்ளோ, ஜென்ரலாக லேமினர் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியணும். லேமினர் ஃப்ளோனா இப்போ ஃப்ளூயிட் இப்படி இருக்குது அப்படின்னா அதில் ஒரு லேயரும் இட் கிளைட்ஸ் ஓவர் த அதர் லேயர். ஓகே, ஒன்று மேலே ஒன்று அப்படியே ஸ்மூத்தாக மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி மூவ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டில் இருக்குது, பட் வந்து லேமினர் ஃப்ளோவாக இருக்கிறதுனால ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து மினிமமாக இருக்கும். இதே இது ஒரு லேயரும் இன்டர்மிக்ஸ் ஆகி ஃபாஸ்ட்டாக போகும்போது ஷியர் ஸ்ட்ரெஸ் வில் பி மேக்ஸிமம். ஓகே, எப்போ இன்டர்மிக்ஸ் ஆகி போகும், டியூரிங் டர்புலன்ட் ஃப்ளோ. அப்போ இன் டர்புலன்ட் ஃப்ளோ த ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆர் ஜென்ரலி லார்ஜர் தேன் இன் அ சிமிலர் லேமினர் ஃப்ளோ, ஆப்வியஸ்லி. யா, ஓகே, ஸோ ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் அ ஃப்ளூயிட் ஃப்ளோ இன் அ ரவுண்ட் பைப். சி, ஒரு சர்க்குலர் பைப்புன்னு கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கங்கிறதுல வந்து யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்களா இல்லை
வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கேட்குறாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இங்கே கொடுத்துருக்கிறது வெலாசிட்டி ப்ரொஃபைல். பட் ரெண்டுமே சர்க்குலர் பைப்புக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதே இது ரெக்டாங்குலர் பைப் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்குற இமேஜ் வந்து இட் வில் நாட் ஹோல் குட். ஓகே ஃபைன். ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, த ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃப்ளூயிட் ஃப்ளோ இன் ரவுண்ட் பைப்னு கேட்டிருக்காங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ் பாருங்கள், சென்டர் ஆஃப் த பைப், இது கிராஸ் செக்ஷன் கிடையாது, லென்த் வைஸ் எடுத்திருக்கோம். ஸோ சென்டர் ஆஃப் த பைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 0வாக இருக்குது. டுவர்ட்ஸ் த எண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே டுவர்ட்ஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் மேக்ஸிமம். சிமிலர்லி வெலாசிட்டி ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க. வெலாசிட்டி ப்ரொஃபைல் வந்து பேரபோலிக்காக இருக்குது, சர்க்கம்ஃபரன்ஸில் அது என்னவாக இருக்குது, 0வாக இருக்குது, பட் சென்டரில் வந்து அதிகமாக இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வெலாசிட்டி ப்ரொஃபைல் நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன், இவங்க கேட்டிருக்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 0 at the center and varies linearly with radius. Okay, fine. So next question. A draft tube is அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி நம்ம வந்து வெஞ்சுரி மீட்டரில் வந்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ரெஷர் எனர்ஜியை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம டர்பைனில் என்ன யூஸ் பண்ணுவோம், ரியாக்ஷன் டர்பைனில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிராஃப்ட் டியூப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ரியாக்ஷன் டர்பைன். ஏன்னா ஒரு சில டர்பைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் சேஞ்ச் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் நியூட்டானியன் ஃப்ளூயிட் பிஹேவியர் த ஷியர் ஸ்ட்ரெஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் நியூட்டானியன் ஃப்ளூயிட்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி அந்த ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ணணும், அது ஃபாலோ பண்ணணும். தட் இஸ் டவ் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ டியூ பை டிஒய். ஓகே, இந்த கிராஃபே எடுத்துக்கோங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ் ஒரு டைரக்ஷனில் எடுத்துக்குவோம், அதுக்கு 90 டிகிரியில் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், வெலாசிட்டி கிரேடியன்ட் எடுத்திருக்கோம். சிம்பிள். ஓகே, யூ ஜஸ்ட் ரீட் ஆப்ஷன் டியை பாருங்கள் டைரெக்டாக. ப்ராடக்ட் ஆஃப் த ஃப்ளூயிட் விஸ்காசிட்டி, அதாவது டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ டியூ பை டிஒய்னு எடுத்திருக்கீங்கல்ல. மியூ தட் இஸ் விஸ்காசிட்டி அண்ட் த வெலாசிட்டி கிரேடியன்ட் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஷியர். Okay, perpendicular to the direction of the shear. This is velocity gradient, but perpendicular to the direction of the shear. Okay, fine. ஏன்னா மியூ இன்டூ டியூ பை டிஒய்னு எல்லாருக்கும் தெரியும், அது பர்பண்டிகுலரில் எடுக்கணுமா அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினில் வந்து கேட்ச். ஃபைன். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இம்பல்ஸ் டர்பைன் ஓவர் ரியாக்ஷன் டர்பைன்? ஓகே, இட் வில் கம் போத் பி அண்ட் சி. ஏன்னா இட் ஆக்குபைஸ் லெஸ் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அது கிடையாது. அதை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னால ஒன்று ஏஓ இல்லை சிஓ தான் இருக்க போகுது. ஏசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி ஆல்சோ வில் கம். காம்பவுண்டிங் இஸ் நாட் நெசசரி ஃபார் ஸ்பீட் ரிடக்ஷன் as the rotor speeds are usually low. ஆல்ரெடி லோவாக இருக்கிறதுனால நீங்கள் காம்பவுண்ட் பண்ணி அதை என்ன பண்ண தேவையில்லை, கம்மி பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், விச் டர்பைன் இஸ் ஆல்சோ கால் ப்ரொப்பல்லர் டர்பைன்? யூ ஷுட் நோ. கெப்லான் டர்பைன் இஸ் ஆல்சோ கால் ப்ரொப்பல்லர் டர்பைன். ஃபைன். நெக்ஸ்ட், the difference of absolute pressure and local atmospheric pressure is, see, first understand with the simple figure. இது ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் நம்ம டெர்சாகி இன்ஸ்டியூட்டில், ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டுன்னு. அதையும் பாருங்கள், அதில் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன், அதோட யூனிட்டோட சொல்லியிருப்பேன். ஃபைன். இங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பிளேன் எடுத்துக்கோங்க, இட் இஸ் அப்சல்யூட் ஜீரோ, வேக்யூம், அங்கே எதுவுமே இல்லை. ஓகே, அப்போ அங்கேருந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்ன பண்ணுங்கள், மெஷர் பண்ணிக்கங்க. ஓகே, அண்ட் காஜ் ப்ரெஷர் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ரெஃபரன்ஸாக வச்சு அதுக்கு மேலேயோ அதுக்கு கீழேயோ இருக்கிறத மெஷர் பண்ணுறது தான் காஜ் ப்ரெஷர். அப்போ காஜ் ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட அதிகமாக இருந்தால் பாசிட்டிவ் காஜ் ப்ரெஷராக இருக்கும், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட கம்மியாக இருந்தால் நெகட்டிவ் காஜ் ப்ரெஷராக இருக்கும். அப்போ இது ரெண்டையும் காஜ் ப்ரெஷரையும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரையும் சேர்த்து இது பண்ணுறது தான் அப்சல்யூட் ப்ரெஷர். அப்போ அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ், இந்த ப்ளஸ்ஸை எப்போவுமே மாற்றாதீங்க, அது ஃபார்முலாவில் வர ப்ளஸ் ப்ராக்கெட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் காஜ் ப்ரெஷர்னு எழுதிக்கோங்க. ஏன்னா காஜ் ப்ரெஷர் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம், அது வந்து அதோட இன்ஹரண்ட் வேல்யூவாக எடுத்துக்கோங்க. இந்த ப்ளஸ்ஸை மாற்றாதீங்க. ஓகே, இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ் ஆஃப் அப்சல்யூட் ப்ரெஷர் அண்ட் லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போ பி அப்சல்யூட் மைனஸ் பி அட்மாஸ்பியரிக்னு எடுத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் காஜ் ப்ரெஷர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த answer. Okay, this is the answer. Fine. Finally, very important question. Fluid flow in a straight circular pipe is typically laminar in nature when the Reynolds number is clear-ஆ இது வந்து பைப்புன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு ஃப்ளோ அக்கர் ஆகுது அப்படின்னா அது வந்து சாயில் அக்கர் ஆகுதா, ஒரு ஃப்ளூயிடு உள்ள பெர்கோலேட் ஆகி போகுதா, இல்லை ஃப்ளோவே வந்து பைப்பில் நடக்குதா,
இல்லை அதுவே வந்து ஓப்பன் சேனலில் நடக்குதா இப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நீங்கள் ரெனால்ட்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி தான் லேமினாரை டர்புலண்ட்னு சொல்ல போகிறோம். பட் ஃப்ளோ எங்கே நடக்குதுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யுவர் ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 தென் இட் இஸ் லேமினர். இன் கேஸ் ஆஃப் ஃப்ளோ இன்சைட் சாயில், வாட்டர் வந்து ஃப்ளோ சாயிலில் ஃப்ளோ ஆச்சுன்னா. பைப்பில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஸ் தேன் 2000 எடுத்துக்கிட்டிங்கன்னா லேமினர். ஓகே, 2000 to 4000 எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் டிரான்சிஷன். ஓகே, சிமிலர்லி கிரேட்டர் தேன் 4000 இருந்துச்சுன்னா இட் இஸ் டர்புலண்ட் வென் இன்சைட் த பைப். ஓகே, ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சர்க்குலர் பைப்லன்னு கேட்டுட்டாங்க, அதே மாதிரி லேமினர் ஃப்ளோன்னு கேட்டுட்டாங்க. இங்கே உங்களுக்கு நியரஸ்ட் வேல்யூ இப்போ 2000 இல்லைன்னா உடனே கன்ஃபியூஸ் ஆக வேணாம். சார் 2000 இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. நியரஸ்ட் வேல்யூ, ஸோ லெஸ் தேன் 2000 2300 நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கேஸில். ஓப்பன் சேனல் ஃப்ளோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 500 எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் லேமினர். ஓகே, ஓப்பன் சேனல் ஃப்ளோவில் டிரான்சிஷன்னா என்ன வேல்யூ, டர்புலண்ட்னா என்ன வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் யூ ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, ஸோ தட் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் போடுறீங்க அப்படின்னா தான் வந்து எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கீங்க, பார்க்குறீங்க அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், டு அவாய்ட் கேவிடேஷன் இன் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் suction pressure should be high. Okay, to avoid cavitation in centrifugal pumps, suction pressure should be high. This is the answer. That's all. And subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, லைக் பண்ணாதவங்க பண்ணுங்க. நீங்கள் நிறைய இதெல்லாம் பண்ண தான் நாங்கள் இன்னும் மோட்டிவேட்டடாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.